அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போது பார்த்தீங்கன்னா திருப்புகழ். இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். முருகனை பற்றி முழுக்க புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பக்தி நூல்னா திருப்புகழ். இது அதனுடைய ஆசிரியர் அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடியிருக்கிற நயம் பார்த்தீங்கன்னா சொல் நயம், இலக்கிய சுவை, இசை சுவை, பொருள் சுவை, சொற்சுவை, இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். அத்தனை சுவைப்பட எழுதியிருக்கிற ஒரு உன்னதமான நூல். தமிழர்கள் அனைவராலும் பாடக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற நூல். இதற்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. தேவாரம் திருவாசகம் மாதிரியே உருகி எழுதப்பட்ட திருக்குறள். பக்தர்கள் அனைவராலும் பாடக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நூல் சொன்ன திருப்புகழ். திருப்புகழை பாடாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நூல் திருப்புகழ். முருகனின் பற்றின அத்தனை விஷயத்தையும் ஒரு சேர பெற்றிருக்கிற நூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல இந்த பாடல் நம்ம இப்ப எடுத்துக்கொண்ட இந்த பாடல் மிக உருக்கமான பாடல். இதை நம்ம எங்க வேணாலும் எந்த கோயில வேணாலும் இதனுடைய இந்த பாடல் ஓதிக்கிட்டே இருக்கும், பாடிக்கொண்டே இருக்கும். முருகனுடைய தளத்தில் அத்தனை இடத்துலையும் போனீங்கன்னா நம்ம காதுபட கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான சிறப்பு பெற்ற பாடல். என்னன்னு பார்த்துடலாமா? உருவாய் அருவாய் உலகாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருவாய் உலகம். இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாய், ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அந்த பொருளுக்கு உருவமாக இருப்பவனும் முருகன் பெருமான். சில பொருளை பார்க்குறப்போ அதில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அருவமாகவும் இருப்பவன், உருவமாகவும் இருப்பான். ஒரு பொருளுக்கு உருவம் இல்லாத இடத்துலையும் அருவமாகவும் காட்சிகள் அளிப்பவன் அப்படிங்கிறதான் அருவாய். உலகாய் இல்லதாய், அது என்னது? உலகாய் இலகாய், உள்ள பொருளாகவும் ஒரு விஷயத்துல இருப்பதாகவும் எடுத்துக்கணும், இல்லாத விஷயமாகவும் எடுத்துக்கணும். உள்ளவனாகவும் அந்த இடத்துல இல்லாதவனாகவும் இருப்பவன் முருகப்பெருமான். புரியுதா? ஒரு இடத்துல அது காட்சி பொருளாகவும் இருக்கலாம், அல்லது அந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயமாகவும் இருப்பது அப்படின்னு சொல்லி. அதனால உருவாய், உருவமாக, அருவமாக, உள்ளதாகவும் இல்லாதவனாகவும் இருப்பவன் முருகப்பெருமான். சரி, மறுவாய் மலராய். மறுவாய் மனம் வீசக்கூடிய ஒரு மலர் எடுத்துக்கொண்டாவே அந்த மலரினுடைய அழகு நம்ம ரசிச்சிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு அந்த காட்சி அழகா இருக்கும். பூ அப்படின்னாவே அழகு. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, பூ என்பது சொல்றப்பே மனம் சந்தோஷத்துடன் அழகு. மறுவாய் மலராய், அந்த மறு என்பது இதற்கு மனம். அந்த பூவினுடைய பூ அழகு, அந்த பூவுக்குள் இருக்கிற மனம் என்பது நமக்கு மூக்குக்கு மட்டும்தான் அந்த சுவாசம் தெரியுமே தவிர கண்ணுக்கு தெரியாது. அதுவாகவும் மனமாகவும் இருப்பவன் மலராகவும் இருக்கும். நவரத்தின மணி, அந்த காலத்துல நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், கோமேதகம், ரத்தினம், மாணிக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் ஒளி வீசக்கூடியது. அதனுடைய தன்மை வைரம் அப்படின்னாவே என்னது? அது ஒளிதான். வைரம் ஒளி வீசக்கூடிய உன்னதமானது. அப்பேற்பட்ட நவரத்ன மணியாகவும் அந்த மணியில வீசக்கூடிய ஒளியாக இருப்பவன் மணி. அதுவே அழகு. அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட்னஸ் ஒளியாக இருப்பவன் மணி. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கருவாய், ஒரு குழந்தை எங்கிருந்து பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தாயினுடைய கருவறை. கோயில் சாமி இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா கருவறை தான். அந்த கருவறைக்குள் இருக்கிற கடவுளாகவும் அதற்கு உயிர் கொடுப்பவனாகவும் இருப்பவன் முருகன். அது மாதிரிதான் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் இருக்கிற குழந்தையாகவும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்பவனாகவும் இருப்பவன் முருகன். கதியாய் விதியாய், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில படைக்கப்பட்டது நமக்கு எதுக்குன்னு தெரியாது. ஏதோ இந்த உலகத்திற்கு நம்ம அவதரிச்சிருக்கோம். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் மூலமாக நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். நல்லது நடந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷத்தை என்ன புண்ணியம் பண்ணணுமோ அப்படின்னு நினைப்போம். அதே நமக்கு ஒரு துன்பம் நடக்கின்ற பொழுது எப்படி சொல்லுவோம்?
என்ன விதியினுடைய பயணம், நான் என்ன பிறப்பெடுக்கின்ற பொழுது என்ன விதி, என்ன தலையில் வாங்கிட்டு வந்தோம், அது மாதிரி கதியாய் விதியாய், நல்லதாகவும் கெட்டதாகவும். வாழ்க்கையில் ரெண்டும் இருக்கும், இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. அது மாதிரி கதியாகவும் விதியாகவும் இருக்கணும். குருவாய், எல்லோருக்கும் குருவாக இருக்கணும். இந்த உலகத்திற்கு அத்தனை, ஏன்னா குருவாய்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருளையும் சொல்லலாம். தன்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கே சிவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த குருவாக இருந்தது உன்னத சிறப்பு. அப்பேற்பட்ட குருவாய் இருப்பவனே வருவாய், எனக்கு அருள் புரிய வேண்டும் குகனே குமரனே. இப்படி எல்லாம் இருக்கிற நீ குருவாய் அருவாய், உருவம் இல்லாமல் அருவம் இல்லாமல் மணியாக மனமாக ஒளியாக வீசக்கூடிய இப்பேற்பட்ட கடவுள் எனக்கு குருவாய் இருந்து எனக்கு அருள்வாய், எனக்கு உன்னதமான சிறப்பை கொடுத்து அருள புரிய வேண்டும். அதற்கு எனக்கு அருள் புரிவதற்கு என் முன்னே வருவாயாக குகனே, எனக்கு அருள் புரிய வேண்டும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி உருகி உருகி திருப்புகழில் பாடுகிற உன்னதமான பாடல். இந்த பாடலை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உருகும், மனம் தெளிவாகும். அப்பேற்பட்ட இந்த உன்னதமான பாடலை படித்து நம்மளும் வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைவோம், நிம்மதியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.